கோடாங்கிறத நிரூபிக்கிறேன். திண்டுக்கலம் மாவட்டம் எனக்கு பக்கம் தாண்டா நத்தவட்டம் சிறுகுடி நல்ல கண்டான் அணைமலை பட்டியல குடிகொண்டுள்ள வீச்சருவாவுக்கு சொந்தக்காரன் ஸ்ரீ பாலடி கருப்பசாமி 14ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணன் வந்து விட்டான், கொல்லிமலையிலிருந்து கிளம்படா என்று சின்ன கருப்பு தோற்றம் அளிக்கக்கூடிய என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ராசவாட்டு பேரை சொல்லுவேன். சொல்லுங்க. தற்சமயம் இந்த ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை தான் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை தயவு செய்து இந்த மாடுபிடி குழு சீக்கிரம் வந்து களத்துக்கு இறங்குங்க, கிரவுண்டுக்கு வாங்க. அந்த காளையை அடக்கிய தருவோம் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய புலிது பறக்கக்கூடிய இந்த வீர விளையாட்டிலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா டூ பொட்ட மாடு. லாஸ்ட் பார் 3 மினிட். மருதமணி அவர்களே, உங்கள் விளையாட்டை பார்க்க இத்தனை மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கமிட்டினுடைய விதிமுறையை சொல்கிறோம். எம்டி முட்டக்கூடாது, அடையாளத்தை பிடிக்காதீங்க, தயவு செய்து மடுவில் கை வைக்காதீங்க. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக்கொள்ள. அதனைத் தொடர்ந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்க இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன் பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி மஞ்சப்பையில போட்டு கொண்டு போயிடலாம், இம்புட்டு காணாத்தியா இருக்கான். சரி, அதுக்கு எது எங்கன்னு இருக்குன்னு கண்டுபிடிக்கவே 12 வருஷம் ஆச்சு. காணா உள்ள பொந்துக்குள்ள இருக்கு. பான என் அன்பு சகோதரி, உண்மையிலே நான் கோடாங்கி சீன்ல எத்தனை நாட்டியத்தாரர் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, யாரையும் குறை சொல்லலை. நான் பார்த்து வியந்து கை கொடுத்து ஆச்சரியப்பட்ட அளவுக்கு கோடாங்கி சீன்ல உண்மையான பேய் பிடித்தால் எப்படி ஆடுவாங்களோ அதையெல்லாம் மிஞ்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். கைதட்டலாம். என் அன்பு தங்கச்சி சாந்தி அவர்கள் ஒரு பூந்தியாக நடிக்க காத்துக்கொண்டார். தம்பி இதெல்லாம் காமெடி கிடையாது, வந்துட்டேன் தம்பி, சொல்லி கொடுத்துருவேன். வந்துட்டேன் 100 வேலையா இந்த வரேன், அட்டை வரைஞ்சி உங்களை அனுப்பி விடுறேன். பூதகுடி யாதவ இளைஞர்கள் சார்பாக எனக்கு 501 நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அதான் எதில் விட்டேன்? வாயில் வாங்க, ஒவ்வொரு ஆளாக வாங்க, கோல்கட்டை போட்டு விளக்கிட்டு வாங்க. ஏன்டா என்ன நினச்சிக்க நீங்கள்? சரி, என் தம்பியே தான். ஒரே ஒரு விஷயம், நான் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக எப்பயும் பேசக்கூடிய ஆள். நாடக உலகத்தில் என் தம்பி 3 பேர், இவர் மச்சான், உள்ளே இருக்க 2 பேர் டான்ஸ் வந்து எனக்கு தங்கச்சியை தான். ஆனால் அந்த தொழில் வயிற்று பொழப்புக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு மானரோசத்தெல்லாம் விட்டுவிட்டு பசிக்காக ஆடக்கூடிய கூட்டம்தான் நாங்கள். அதான் எங்களுக்கு என்ன ஒன்று சொல்லிய, என் தம்பியை தூக்கி வளர்த்தேன், அவங்க ஆகியிருக்கும் போதெல்லாம் காலி கழுவி விட்டேன், என்னை வாயில் விடுறோம்ட்டாங்க.
ஆனால் அதுக்கெல்லாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பா. இதுக்கு மேலே எந்த ஜோக்கு சொல்லு. சாந்திக்கு அப்புறம் மற்றொரு திரிசா கிடையாது, போர்சா, மற்றொரு நடன மங்கையாக வருகை தந்த காத்து கொண்டிருக்கிற என்னுடைய தங்கச்சி கலைச்செல்வி அவர்கள் மற்றொரு நடன மங்கை. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல்.